எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் டப்பிங்கில இருக்க தரமான 5 அட்வென்ச்சர் மூவிஸ தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசா இருக்கீங்க, இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்ட்டா இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். 5th பிளேஸ்ல அன்சார்ட்டட் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அமேசான் பிரைம் வீடியோல இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட கான்செப்ட் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோ டாம் ஹாலண்ட் அண்ட் மார்க் வேல்பர்க் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேப்ப வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெஷர தேடி போவாங்க. இந்த ட்ரெஷர்ல இவங்களுக்கு என்னலாம் நடந்தது? வில்லனுங்க அந்த ட்ரெஷர எடுக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணாங்க? அவங்கள மீறி இவங்க அந்த ட்ரெஷர கடைசியில நல்லபடியா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதுதான் படத்தோட கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த முழுக்க முழுக்க அன்சார்ட்டட் அப்படின்ற அந்த கேம பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு ஃபியூச்சர்ல நெறைய பார்ட்ஸும் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. மூவி உண்மையிலேயே நல்லாவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்டர்டெயின்மென்ட் பர்ப்போஸ்ல மூவி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். பார்க்குறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா, எங்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. படத்துல நம்ம டாம் ஹாலண்டும், மார்க் வேல்பர்க்கும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்காகவே நீங்க கண்டிப்பா இந்த படத்த தாராளமா நம்பி பார்க்கலாம். மூவி ஃபுல்லாவே அட்வென்ச்சரஸா செமையா இருக்கும். பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படின்னா, மிஸ் பண்ணாம இந்த படத்த பாருங்க. 4th பிளேஸ்ல ஜங்கிள் க்ரூஸ் 2021ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட கான்செப்ட் என்னன்னா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அமேசான் காட்டுல இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா வியாதியையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த சக்தி இருக்கும். ஸோ அந்த மரத்த தேடி ஒரு குரூப் கிளம்புறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் கிளம்புறாங்க. இந்த இத நாங்க தான்டா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனோட ஆளுங்கலாம் வராங்க. அவங்கள மீறி நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அந்த மரத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அத இவங்க எடுத்தாங்களா இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச டுவைன் ஜான்சன் அண்ட் எமிலி பிளண்ட் நடிச்சிருக்காங்க. மூவி ஃபுல்லாவே பாருங்க. செம்மையா இருக்கும். மெயினா படத்துல காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். மூவி ஃபுல்லா செம்ம அட்வென்ச்சரஸா, செம்ம இன்ட்ரஸ்டிங்கா, ரொம்பவே எங்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படின்னா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 3rd பிளேஸ்ல த லாஸ்ட் சிட்டி ஆஃப் Z 2016ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட கான்செப்ட் என்னன்னா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேமிலியோட கிளம்பி தொலைஞ்சு போன ஒரு நகரத்த தேடி போறாரு அமேசான் காட்டுக்குள்ள. அந்த நகரத்த இவரு கண்டுபிடிச்சாரா இல்லையா? அந்த ஜர்னில இவருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்த ஒரு ட்ரூ ஈவென்ட்ட பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ட்ரூ ஸ்டோரி அப்படின்றதாலேயே மூவி ஃபுல்லாவே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். படம் ஃபுல்லாவே டிராமாவா, ஸ்லோவா தான் போகும். பட் உண்மையிலேயே இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு படம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாவே இருக்கும். சினிமாட்டிக் வைஸ்ல மூவிய ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையா இருக்கும். மூவி ஃபுல்லாவே நல்ல அட்வென்ச்சரஸா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மூவி பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்த ட்ரை பண்ணுங்க. ட்ரூ ஸ்டோரி வேற. ஸோ அதுக்காகவே இந்த படத்த நீங்க டெஃபினட்டா ஒரு தடவ ட்ரை பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 2nd பிளேஸ்ல ஆல்ஃபா 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவரோட டீமோட ஒரு ட்ரைப்ல பார்த்தீங்கன்னா இருப்பாரு. ஆனா ஒரு தருணத்துல நம்ம ஹீரோ அவரோட ட்ரைப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரிஞ்சிருவாரு. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சர்வைவ் பண்ணணும். அந்த சர்வைவ்ல நம்ம ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஓநாய் ஒண்ணு பார்த்தீங்கன்னா உதவிக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஓநாய்க்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவுல எந்த மாதிரியான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம் கிரியேட் ஆச்சு? கடைசியில நம்ம ஹீரோ அந்த இடத்துல எப்படியெல்லாம் சர்வைவ் பண்ணாரு? அவரோட ட்ரைபோட நம்ம ஹீரோ போய் நல்லபடியா சேர்ந்தாரா இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். மெயினா இந்த படத்த பாருங்களேன். விஷுவல் வைஸ் நம்மள செம்மையா மிரட்டி விட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு படத்துல காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் பயங்கர ஸ்டன்னிங்கா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்த பார்த்து நீங்க மிரள போறீங்க. அந்த அளவுக்கு படத்துடைய சர்வைவல் சீன்ஸா இருக்கட்டும், விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பர்வா காமிச்சிருப்பாங்க. எல்லாத்துக்குமே மேல இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. பட் இந்த படத்துல டயலாக்ஸ்லாம் அவ்வளவா இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க இங்கிலீஷ்லயே பார்த்தா கூட இந்த படம் உங்களுக்கு ஈஸியாவே புரியும். என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன செம்மையான ஒரு அட்வென்ச்சர் மூவி. பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல த லைன் கிங் 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு.
இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பாவோட லைஃப் ஸ்டோரிய தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. நம்ம சிம்பா அவரோட ஃபேமிலில இருந்து எப்படி பிரிஞ்சு போனாரு, மறுபடியும் அவர் வந்து எப்படி அவரோட ஃபேமிலியோட ரீயூனைட் ஆகுறாரு, இதுக்கு நடுவுல ஏற்படுற நெறைய காதல், நட்பு, துரோகம் இது எல்லாமே தான் இந்த லயன் கிங் மூவியோட பயங்கரமான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துக்கு முஃபாசா அப்படின்னு சொல்லிட்டு 2ண்ட் பார்ட் கூட வந்திருக்கு. 2 படங்களுமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். மெயினா உங்க வீட்ல நெறைய சின்ன குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த படத்த போட்டு காட்டுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான அவ்வளோ சூப்பரான ஒரு படம். டிஸ்னி இந்த மூவிய அந்த அளவுக்கு அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. செம்மையா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. விஷுவல்ஸ்லாம் தாறுமாறா இருக்கும். கண்டிப்பா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தமிழ் டப்பிங்லாம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு செம்மையா தமிழ் டப்பிங்லாம் பண்ணியிருப்பாங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. செம்மையான அட்வென்ச்சர் மூவி ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ஸோ இதுக்கு மேல வேற என்ன வேணும்? பார்க்கலன்னா, கண்டிப்பா இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 அட்வென்ச்சர் படங்களுமே தரமா இருக்கும். 5 படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரியான டிஃபரெண்டான கேட்டகரிஸ்ல நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ சேனலுக்கு புதுசா இருக்கீங்க, இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான, பயங்கரமான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.